ஹாய் ரோக்லே. ஹாய் லக்ஷ்மி கலாமா. தேங்க்யூ சிடிஎம் ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கு. சிடிஎம் அப்படிங்கிறது கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். கிளென்சருக்கு வந்து நான் இங்கே பியார்டோ சார்கோல் ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். நீங்கள் சோப்போ ஃபேஸ் வாஷோ எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டு இந்த ஹாட் சம்மருக்கு. சார்கோல் வந்து டீப் கிளென்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நான் வந்து ஓனாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் வாட்டர் டோனராக யூஸ் பண்ண போகிறேன். நான் வீக்லி ஒன்ஸு ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் இங்கே வந்து லோட்டஸோட சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது இந்த ரெண்டு சன்ஸ்க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று 40 SPF. ஆனால் இது வந்து ட்ரை டச் ஒயிட்னிங் சன்பிளாக். இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்க மாதிரி இருக்கும். இது மேட் ஃபினிஷு. லோட்டஸ் சேவ் சன். இது வந்து SPF 40. இதில் எது வேணாலும் வாங்கிக்கோங்க. டாக்டர் ஷீட்ஸோடது ரொம்ப நல்லா இருக்குது, அதை கூட வாங்கிக்கோங்க ரோக்லே. ஹாய் ரோக்லே. ஹாய் லக்ஷ்மி கலாமா. வாங்க சிடிஎம் ப்ரொசீஜர் பார்க்கலாம். நான் வந்து காலையில் ஆப்பிள் மாதிரி ரெடியாகி போனேன்னா, இப்போ பாருங்கள், கிளைண்ட்ஸ் நிறையா ஐப்ரோஸ்க்கு வந்தாங்க. எல்லாம் அட்டன் பண்ணி சப்பாத்தி சாப்பிட்டு எப்படி இருக்குது என் ஃபேஸுன்னு பாருங்கள். காலையில் குளிச்சுட்டு 9 மணிக்கு குளித்தேன்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு குளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மத்தியானம் போனேன் கோயம்புத்தூர்லேருந்து எப்படி வந்திருக்கேன்னு பாருங்கள். இப்போ சிடிஎம் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என் ஃபேஸ் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து மண்டைக்கு ஹேர் பேண்ட் போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கலாம். சும்மா ஒரு 4-5 ட்ராப்ஸ் அளவுக்கு எடுத்து இது நீங்கள் சோப் மாதிரி தான் இருக்கும். கழுவும் போது கண்ணுக்கு மேலே இருக்க ஸ்கிட்டுக்கும் பாருங்கள் சோப் மாதிரி தானே இருக்குது. போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். பாருங்கள் ரோக்லே, ஃபுல்லாக ஸ்வெட்டு ஆயிலு எல்லாம் போயிடுச்சா. இப்போ வந்து டோனருக்கு அயூரோட டோனர் இதை வேணாலும் வாங்கிக்கோங்க ரெடிமேடு. இல்லைனா எந்த டோனர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் அயூர் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது இது டிஸ்டில்ட் ரோஸ் வாட்டர் கிடையாது, அந்த பெட்டல்ஸோட எக்ஸ்ட்ராக்டு. சரியா? அதை இதில் ஊற்றி சிடிஎம்மோட முடிஞ்சு. இப்போது டோனிங். டோனரோட வேலை என்னென்னா ஸ்கின்னில் இருக்க போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறது. அதனால் இது நல்லா ஸ்ப்ளாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் க்ளோஸ் ஆகும். ரெகுலராக இந்த மாதிரி டோனர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் போர்ஸ் இருக்குல்ல, அது மினிமைஸ் ஆகிரும். சரியா ரோக்லே? இதை காய விட்டுருங்க, நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுங்க ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு. எல்லாத்துக்குமே 5 to 7 மினிட்ஸ் கேப் விட்டு பண்ணுங்கள். சரியா? இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு டோனரு. இப்போது மாய்ஸ்சரைசர் போடுறேன். நான் வந்து ஒரு பீ சைஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. எனக்கு அவ்வளோக்கா மாய்ஸ்சரைசர் பிடிக்காது, அதனால நான் ரொம்ப மைல்டாக தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். கழுத்துக்கும் மறக்காதீங்க, கழுத்துக்கும் நான் வாஷ் பண்ணிட்டு தான் வந்தேன். கழுத்தில்
இதையும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் விட்டுட்டு சன்ஸ்க்ரீன் வந்து எப்போவுமே கரெக்டாக வீட்டுட்டு வெளியே போகும்போது நீங்கள் போட்டால் போதும். மாய்ஸ்சரைசர் கூடயே உடனே சன்ஸ்க்ரீன் போடணுன்னு தேவையில்லை. வீட்டு விட்டு வெளியே கால் வைக்கும்போது சன்ஸ்க்ரீன், சன்பிளாக் எது நீங்கள் வச்சுருக்கீங்களோ, சன்பிளாக் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் சன்ஸ்க்ரீனோட. அதனால் எது போட்டாலும் நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி அப்ளை பண்ணால் போதும். உடனே சன்ஸ்க்ரீன் போட்டு வைக்கணுன்னு அவசியம் இல்லை. வீட்லேயே அதோட டைம் வந்து 4 hours தான் வேலை செய்யும். அந்த 4 ஹவர்ஸில் 1 hour நீங்கள் வீட்லேயே சுற்றிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால கரெக்டாக வெளியே கிளம்பும் போது போட்டால் போதும். இது மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு உறவுகளே. அடுத்தது சன்ஸ்க்ரீன். இப்போ வந்து முதல்ல தான் சிடிஎம், கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். இப்போ வந்து 4th ஸ்டெப்பாக சன்ஸ்க்ரீன், சன்பிளாக் மஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ ஸ்கின் எப்படி இருக்குது உறவுகளே? 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நான் சன்ஸ்க்ரீன் போடுறேன். எனக்கு பிடிச்ச மேட்டு, இதுவும் நான் ஒரு பீ சைஸ் அளவுக்கு தான் எடுக்கிறேன். இப்போ நான் தூங்க போகிறேன். இது சும்மா லக்ஷ்மி கலா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு வேண்டியதான் இந்த ஸ்பெஷல் வீடியோ, சிடிஎம் வீடியோ. இப்போ நான் தூங்க தானே போகிறேன். இப்போ நான் ஒன்றும் ஸ்டெப் அவுட் பண்ணல வீட்டிலேருந்து. அதனால இவ்வளோ தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் 1 finger 2 finger ரூல்ஸ் எல்லாம் வேண்டாம். உங்கள் ஸ்கின்னுக்கு எவ்வளோ தோணுது, எவ்வளோ வெளியே நீங்கள் சன்னில் எக்ஸ்போஸ் ஆக போகிறீங்க அதை பொறுத்து ஒரு 3 ட்ராப்பு, 3 ட்ராப்ஸ் அந்த மாதிரி பீ சைஸ் அளவுக்கு 4 or 5 பீ சைஸ் அளவுக்கு எடுத்து போடுங்க. கண்ணை மறக்காதீங்க. அவசியம்னா யூஸ் பண்ணுங்க ரோக்லே. இது கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கும், மைல்டாக ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் உங்களோட டார்க் சர்க்கிள், லேஸாக பிக்மெண்டேஷன் அதை மறைச்சிரும். அழகாயிட்டுனா ஸ்ரீயக்கா அழகாக இருக்குன்னா இருங்க, இப்போ வந்து மேஜிக் பண்ணிட்டு வரேன். இப்போ பாருங்க, 47 ஏஜ் ஆண்டி இப்போ வந்து 27 ஏஜ் விமனா எப்படி மாறுறேன் பாருங்கள். இப்படி தான் ரெடி ஆகிட்டு வருவேன் நான். இப்படி தான் டெய்லி ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு, நம்மளுக்கு சிடிஎம் எல்லாம் பிடிக்காது. இது லக்ஷ்மிகலா கேட்டாங்க அப்படின்னு பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு சொல்லுவேன் சிடிஎம் பண்ண சொல்லி, அவன் பண்ணுவான். நான்லாம் வீடியோ பண்ணுறதோட சரி. நம்மளுக்கு பார்லர்லேயே இருந்து பியூட்டிஃபை பண்ணுறது சம்டைம்ஸ் போரிங்காக இருக்கும். ஹேர் கட் வேறு பண்ணுவோம் அவங்களே. கோயம்புத்தூர் போயிட்டு வந்தோடனே ஹேர் ஃபால். இப்படி தான் வருவாங்களே. ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன், லிப்ஸ்டிக், ரெண்டு 3 லிப்ஸ்டிக் எனக்கு வேண்டி வச்சுருக்கேன்.
அவ்வளோதான். சிடிஎம் பண்ணோன்னே 47 வயசுலேருந்து 27 வயசு தெரியுதா? இப்படி தான் வருவாங்களே. நல்லா இருக்கா? ஆண்டிலேருந்து குமரி ஆயிட்டேன். ஸ்கின் நல்லா இருக்கா வரவங்களே? எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். நல்லா இருக்கா வரவங்களே? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சிடிஎம் எஸ் பண்ணி பழகுங்க. நான் ஒரு நாள் வீட்டில் இருக்க பொருள் வச்சு சிடிஎம் பண்ணுறது சொல்கிறேன். யாராச்சும் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம பண்ணிக்கலாம், காசு செலவு இல்லாமல். பாய்.